ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ கொஞ்சம் அடியும் பலமாக இருந்துச்சு. நிஃப்டி 50 1.17% வாஷ்ட் அவுட்டு, 24,852 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 1.24% காலி, 81,183 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1017 பாயிண்ட்ஸ் அடிச்சிருந்தாங்க. நிஃப்டி பேங்கு 50,576 பாயிண்ட்ஸு, 896 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 1.74% காலி. நிஃப்டி ஐடி 42,228 பாயிண்ட்ஸு, 415 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 0.97% வந்து இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 688 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2,970 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ மோர்லாட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டில் நடக்குதுன்னு கிளியராகவே தெரியுது. இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ 1.5% என்னோட போர்ட்ஃபோலியோ காலி. என்னோட போர்ட்ஃபோலியோ 1.5% காலி. ஆனால் மார்க்கெட்டில் மொத்த ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு 6 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாஸு. நெக்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் அடிபடுறதுக்கு சில ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு செபியோட சேர்பர்சன் மேலே கண்டினியூஸாக வந்து சில புகார்கள்லாம் வந்ததுனால அவங்களுக்கு எதிராட்டு செபியோட எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து 50,000 கோடியிலேருந்து 60,000 கோடி வரைக்கும் லாஸ் பண்ணுறாங்கன்னு செபியோட சேர்பர்சனை வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணினாங்க. கிட்டத்தட்ட 50,000 கோடியிலேருந்து 60,000 கோடி வரைக்கும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதெல்லாமே ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து இன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷனில் வந்து மினிமம் கான்ட்ராக்ட் லெவல் 5 லேக்கில் இருக்குது. இப்போ இருக்க லெவல் 5 லேக்கில் இருக்குது. அதை வந்து 15 லேக் டு 20 லேக் ஆட்டு அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோட கான்ட்ராக்ட் ஃபேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த நியூஸ் வந்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நியூஸ் சம்மந்தமாட்டு வரணும். அடுத்தது இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மண்டே நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மோரால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் அப்டேட்ஸு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இப்போ 5 லட்சமாக இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் லெவல் ஸ்டார்டிங் லெவல் இனி வந்து 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் மட்டும் இந்த இயர் எண்டுக்குள்ளே மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் கமெண்ட்ல நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த டாடா மோட்டர்ஸ் சம்மந்தமாட்டு கேட்குறீங்க. நெக்ஸ்ட் இந்த ரெக்கார்ட் டேட் அதெல்லாம் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போனஸ் ஸ்பிளிட்டு, அடுத்து வந்து டிவிடெண்ட். இந்த ஷேர் இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்த இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, போனஸ் ஸ்பிளிட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ரெக்கார்ட் டேட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்ட் டேட் என்னதுன்னா அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஷேரை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எலிஜிபிள். அதாவது அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். இப்போது நீங்கள் வந்து ஒரு டாடா மோட்டார் ஷேர் வாங்குறீங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 5 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்குறீங்க. அதே அந்த ஷேரை ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் விற்றீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்கும். ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்கி ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் விற்றீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் வந்து அந்த ஷேரை வந்து வேற ஒருத்தர் வாங்குறாரு, ஆனால் அவருக்கு டிவிடெண்ட் கிடைக்காது. இதான் அந்த ரெக்கார்ட் டேட். அதாவது போனஸ் ஸ்பிளிட் டிவிடெண்ட் இதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்கினா அதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுதான் இந்த ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். அதுதான். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸோட ஷேர், அந்த டிவிஆர் ஷேர் வந்து எப்போ நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஆட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து செப்டம்பர் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 1 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் 11 அது வந்து உங்களுக்கு ஆட் ஆகி லிஸ்டட் ஆகும்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து கிரெடிட்டட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் என்டைட்டில்மெண்ட் வந்து செப்டம்பர் 21 உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரராட்டு இது வந்து டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட். அந்த டிவிஆர் ஷேர் வந்து செப்டம்பர் 11 ட்ரேடிங் பிகின் ஆகும். செப்டம்பர் 18 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர். உங்களுக்குள்ள டவுட் இப்போ கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசி, ஐஆர்எஃப்சி, அடுத்து வந்து பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இதில் வந்து ஐஆர்எஃப்சி, பெல் இதில் நான் வந்து ரீசெண்டாக கன்சிடர் பண்ணேன். நான் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து மேலே போச்சு. பட் நான் வந்து ஹோல்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரேஞ்சில் விற்றுருந்தா கூட எனக்கு ப்ராஃபிட் தான். பட் இன்னைக்கு அடிச்சதில் வந்து நெகட்டிவ் திரும்பிடுச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னாலே அப்படி தான், ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஸோ அதனால இந்த ஷேர்லலாம் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை. இந்த ஓஎன்ஜிசி, ஐஆர்எஃப்சி, பெல் கம்பெனி. ஸோ உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பாசிட்டிவ் போகும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து விற்றுட்டு போகலாம். இதான் வந்து பெல் கம்பெனி, ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் தான் பண்ணுறேன். ஏன்னா நான் கன்சிடர் பண்ணதுக்கப்புறமே அது பாசிட்டிவ் போச்சு. இன்றைக்கி வந்து அடித்ததுனால இறங்கியிருக்கு. டெஃபினட்டாக அது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அந்த ஷேரில் இருக்குது. இது வந்து பெல், ஐஆர்எஃப்சி ப்ளஸ் வந்து ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. சுஸ்லான் எனர்ஜி ரீசெண்டாக ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நேற்று அப்டேட் பார்த்துருந்தோம். 400 crores மேலே. ஒருவேளை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணி அவங்களோட சப்சிடரியாட்டு ஓன் பண்ணுறாங்க.
ஸோ ரினம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து 51% ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க சொல்லியிருந்தாங்க இந்த கம்பெனியில் நாங்கள் 76% ஆஃப் ஸ்டேக்கை 660 கோடிக்கு 2 டிரான்ஜில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்ஜில் 51% ஸ்டேக் வந்து 400 கோடிக்கு அக்யூசியேஷன் பண்ணி அந்த கம்பெனியை வந்து இவங்களோட சப்சிடியாட்டு மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் 25% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து செகண்ட் டிரான்ஜில் வித்தின் 18 monthsல 260 கோடிக்கு அக்யூசியேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரினம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் ஆப்ரேஷன் குறிப்பாட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி செக்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க. 1782 மெகாவாட் விண்ட்லையும் 148 மெகாவாட் சோலார்லையும் 572 மெகாவாட் வந்து பிஓபிலையும் இருக்காங்க. ஸோ அக்ராஸ் வேரியஸ் கஸ்டமர் செக்மெண்ட்ல உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரினம் கம்பெனி வந்து இப்போ அக்யூசியேஷன் பண்ணி உங்களோட சப்சிடியா வச்சிருக்காங்க. இது வந்து சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3200 கோடி டெப்ட் மூலமாட்டோ அல்லது வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாட்டோ ஃபண்ட் ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. QIP மூலமாட்டோ 2500 கோடியும் 736 கோடி வந்து ப்ரீவியஸ் வாரண்ட்ஸ் மூலமாட்டோ அல்லது வந்து ப்ரொமோட்டர் இன்ஃபியூஷன் மூலமாட்டோ ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் நெக்ஸ்ட் வந்து நியூ ஃப்ளீட் வாங்குறதுக்கு ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பைஸ் ஜெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் KEC இன்டர்நேஷனலில் வந்து அப்டேட்டு. இவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் கம்பெனி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1423 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு சவுதி அரேபியாவிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது KEC இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 5 tons ஆஃப் கோல்டு வந்து ஜூலையில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு நம்மளோட கோல்டு ரிசர்வ் வந்து 846 டன்னாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2024 வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து 483 tons ஆஃப் கோல்டு வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ மொத்த ரிசர்வ் வந்து 846 tonsன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலையில் வந்து குளோபல் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து 37 tons ஆஃப் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இது ப்ரீவியஸ் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது 200% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஜான்வரியில் ஹையர் பர்ச்சேஸ் 45 tons இருந்துச்சு கோல்டு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2024 நான் சொன்ன மாதிரி 483 tons ஆஃப் கோல்டு அக்யூசியேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பாஸ்ட் 2 yearsல ஒரு சப்ஸ்டான்ஷியல் பையிங் அப்படின்னு சொல்லலாம். குளோபல் பர்ச்சேஸ் வந்து நியர்லி 1082 tons இருந்துச்சு 2022ல். 2023ல் 1037 tons இருக்குது. இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். குறிப்பாட்டு சென்ட்ரல் பேங்க்ஸ் இந்த ஏஷியா, அடுத்தது இந்தியா, டர்க்கி, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா இவங்க எல்லாமே சிக்னிஃபிகண்ட் பையர்ஸாக இருக்கிறாங்க. சைனா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 18 months வந்து கோல்டு ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டெக் மஹேந்திராவும் மார்ஷல் குரூப்பும் வந்து இந்த ஏரோஸ்பேஸ் இனோவேஷன் சம்மந்தமாட்டு ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தமாட்டு இந்த 2 கம்பெனியுமே வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கம்பெனிக்குமே ஐடி சர்வீஸ், பிஸ்னஸ் சொல்யூஷன் இந்த இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து டெக் மஹேந்திரா மார்ஷல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SBIல வந்து அப்டேட்டு. SBI ஷேர் பற்றி நீங்கள் ஏன் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ SBIயோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 4% மேலே கோவிந்தாவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 783 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. SBIயோட ஷேர் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு காரணம், அதாவது ஓவராலாட்டு நான் ஆல்ரெடி பேங்கிங் செக்டாரை பற்றி உங்கள்ட்ட நிறைய வாட்டி சொல்லியாச்சு. பேங்குக்கு டெபாசிட் வர மாட்டேங்கிறதுக்கு வேரியஸ் செக்டார் ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ஏன் வந்து பேங்கிங் செக்டார் வந்து இப்படி மந்தமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு 4% மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்களுக்கு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க, செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 742 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் காலில் இருந்து இப்போ வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 742 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பாகம் மட்டும் இன்னைக்கு 4% அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் SBIயோட சேர்மேன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேங்க் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி டேலண்ட் சம்மந்தமான ஆட்கள் இல்லாதனால சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி SBIயோட சேர்மன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இது வந்து SBIயில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கென்யாவில் நைரோபி அப்படிங்கிற இடத்துல அதானி என்டர்பிரைசஸ் வந்து ஏர்போர்ட் ஆப்ரேட் பண்ணதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதானி என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கென்யாவில் ஜோமோ கென்யாட்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அது வந்து நைரோபியில் இருக்குது கென்யாவில். அதை டேக் ஓவர் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடரியாக செட்டப் பண்ணுறாங்க கென்யாவில். ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் PLC அப்படிங்கிற ஒரு சப்சிடரியை செட்டப் பண்ணி அந்த ஏர்போர்ட் டேக் ஓவர் பண்ண ஏர்போர்ட்டை ஆப்ரேட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது. ஸோ ஓவராலாட்டு அந்த ஏர்போர்ட்டை மேனேஜ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த AP கம்பெனி வந்து யார் ஓன் பண்ணுவாங்கன்னா குளோபல் ஏர்போர்ட்ஸ் ஆப்ரேட்டராக இருக்க LLC ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து அபுதாபி பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட் இதுதான் அந்த அதானி குரூப்ஸில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸுக்கு வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. கென்யாவில் நைரோபி அப்படிங்கிற இடத்துல சப்சிடரி செட் பண்ணி ஏர்போர்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரீமியம் எனர்ஜிஸ் இன்னைக்கு 9% ரேலியாக இருந்துச்சு. இவங்க 215 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் பம்ப்ஸ் வந்து
ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8,885 சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் வந்து இவங்க சப்ளை பண்ணுற ஆர்டர் கிடைச்சதுனால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 9% ரேலியாக இருக்குது. இது ப்ரீமியம் எனர்ஜிஸ் பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் வந்து அப்டேட். அவங்களோட ஸ்விஃப்ட் சிஎன்ஜியை வந்து செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ டேட் சொல்லிட்டாங்க. அந்த சிஎன்ஜி வெர்ஷன் வந்து செப்டம்பர் 12 லான்ச் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க மாருதி சுசுகி வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் சிஎன்ஜி மாடல்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 14 சிஎன்ஜி மாடல்ஸ் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. டாப் செல்லிங்காக இருக்கிறது சிஎன்ஜி காரில் எட்டிகா, பிரெஸ்ஸா, டிசைர் இதெல்லாமே அவங்க டாப் செல்லிங்காக இருக்குது. ஸோ மோராட்டு செப்டம்பர் 12 பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்டோட சிஎன்ஜி மாடலை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து மாருதி சுசுகியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. ஆகஸ்ட்டில் மட்டுமே மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா 49,602 யூனிட்ஸ் ஆஃப் சிஎன்ஜி கார்ஸ் வந்து விற்றுருந்தாங்க. 34.67 வந்து 67% பெனிட்ரேஷனில் டொமஸ்டிக் பாசஞ்சர் வெஹிக்கிள் வால்யூம்ஸில். ஸோ மாருதி கார் சிஎன்ஜி வேரியண்ட் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டை விட 95,000 வந்து பார்த்தீங்கன்னா 95,000 ருபீஸு அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்விஃப்டோட ப்ரைஸ் வந்து 6.49 lakh to 9.59 lakh வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎன்ஜி வேரியண்ட்டு, ஸோ ப்ரீமியம் வந்து மற்ற பெட்ரோல் இதோட 95,000 ருபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதாவது பெட்ரோல் வேரியண்ட்டை விட சிஎன்ஜி காரோட வெஹிக்கிள் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. சன்ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸும் அவங்களோட சப்சிடரி ப்ளஸ் வந்து இஸ்ரேல் பேஸ் மோபியஸ் மெடிக்கல் இவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ யுஎஸ் அண்ட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் டெசிக்னேஷனை வந்து இவங்களுக்கு கிராண்டட் பண்ணியிருக்காங்க. அந்த பதவியை கொடுக்குறாங்க. MM2 லார்ஜ் லிப்போசோம் ஆஃப் டிபிசிசி டிஎம்பிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் நீ பெயினுக்குலர் ட்ரீட்மெண்ட். அடுத்தது கன்ஃபர்மேட்டரி ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் MM2 அண்டர்வேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா அந்த நீ பெயின், பேக் பெயின் அது சம்மந்தமான இதுதான் அந்த MM2ன்னு சொல்கிறாங்க. 3 ml ஆஃப் MM2 இன்ஜெக்ஷன் வந்து கிரேட்டர் பெயின் ரிலீஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 26 வீக்ஸுக்கு வந்து இந்த வலி நிவாரணி யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஃபேஸ் வந்து அவங்க விரைவில் லான்ச் பண்ணுவாங்க, ஃபேஸ் பை ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சன் ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் வந்து மோபியஸ் மெடிக்கலை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.